எல்லாம் என்ன பண்றாங்க, பால் கறக்குறாங்க. பால் கறந்துட்டு சாணி எடுக்கிறாங்க. சாணி எடுத்துட்டு பில்லு போடுறாங்க மாட்டுக்கு. இங்க 24 மணி நேரம் செல்ல பார்த்துட்டு உட்காந்துருந்து இது எப்படி பொழைக்கிறது? நானே பொழைக்கிறேன், எனக்கு என்ன தோசை நல்லதான் இருக்கிறேன். என்ன நல்லா இருக்கிறது நீங்க? இப்படி உட்காந்துக்கிட்ட நல்லா இருக்கிறது. அதுக்கு என்ன பண்றாங்க, செல்லு சொல்லாம எல்லாத்தையும் இப்ப சுத்தி வர பார்த்துட்டு வா எப்படி இருக்கிறாங்கன்னு. மாடு கண்டு பாக்குறாங்களா, செல்ல பார்த்துட்டு உட்காந்து இருக்கிறாங்களா? மாடு கண்ணு பாக்குறது எத்தனை மணி? 6 தானே ஆச்சு. காலையில 6 மணி தானே ஆச்சு. 9 மணிக்கு மேல மாத கிடக்குது. 9 மணிக்கு மேல போய் கட்டுனது அப்படியே தானே இருக்கு. ஆமா, அது காலம் கையில் சுத்தாத, அதை போய் பாக்குறது இல்லையா? ஆமா, இத்தனை திட்டுன்றேன். 20 வருஷமா போட்டு திட்டுறேன்னு உனக்கு சூடு சொரணை மானமா ஒண்ணுமே இல்லையா? 20 வருஷமா எனக்கு போய் சூடு சொன்ன 20 வருஷம் முன்னாலே போயிடுச்சு. அந்த 20 வருஷம் போனது வந்து எனக்கு பெருசா தெரியல. இப்படி பேசி போன திறந்து போற அது இல்லையே. அப்ப திறந்து மாட்டேன் நீங்க. அந்த எனக்கு அது வெக்கமான ரோசம் எனக்கே இல்ல. அது நீ சொல்லியும் தெரியுது. அப்ப உங்ககிட்ட பேசுறதே வெட்டிக்கிறங்கதான். சரி வீணா போ. சரி இருக்கட்டு போ. நானும் சொல்லி பார்த்துட்டு நீ திருந்துன பாடு இல்ல. நீ திருத்தவும் முடியாதாட்ட இருக்குது. எப்படி பொழைக்கிறதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. என்ன புரிய போதுப்பா? இங்க இங்க எங்கிட்ட நீ பாலெல்லாம் நான் தான் கறக்கணுமோ போகுது. சரி வா வா, ஒன்னும் சொல்லல. வா வா வா. சரி ஒன்னும் பேசல. வா, என்னையே பேசுறீங்க, உங்க வேலைக்கு பார்ப்போம். சரி நான் ஒன்னும் சொல்லல. வா, உட்காரு. சொன்னா சங்கடப்படுறீங்க. நானும் நல்லதுக்கு தான் சொல்றேன். எதுக்காக நான் சொல்றேன்? நல்லதுக்கு தான் சொல்றேன். நாமும் நல்லா சம்பாதிக்கணும், 4 பேர்த்ததுக்கெல்லாம் நாமும் நல்லா இருக்கணும். சும்மாவே இருந்தா சும்மா திடீ சோம்பேறிக்கு ஆகாவலிக்குன்னு சொல்லுவாங்க. நாமும் நல்ல முறையா இருந்தா தானே நம்மளையும் 4 பேர் பார்த்தா ஐயோ பரவாயில்ல அவைய நல்லா இருக்காங்கன்னு பேசுவாங்க. கெட்டு வீதியில் போனோம்னா யாருமே வந்து நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. நாம் அதே துணி மணி நல்ல முறையா போட்டு போனோம்னா கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு சொத்து வேண்டாம், 4 பேர் மதிக்கிற மாதிரி நாம நல்ல முறையா இருக்கணும். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னா நாமும் உயிரை காப்பாத்துறதுக்கு வயிற்று குறை இல்லாம சாப்பிடணும். சரி, நல்லது கெட்டதுக்கு போனா துணி மணி வெட்டுப்ப போட்டு போகணும். அத துணி மணி எடுக்கனால நம்மளுக்கு காசு வேணும். இப்ப என்ன பிரச்சனை? நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, தாராவரம் போகணும். போயிட்டு வந்து அப்புறம் பேசிக்கலாம். சரியா? தாராவரம் போகணும்னு இப்ப அந்த ஆயாவளி வேலைக்கு போகணும்ங்கிறீங்களே, நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும்னீங்கல்ல. ஆமா, துணி எடுக்கணும்ல. துணி எடுக்கிறதுக்கு எங்க இருக்கு பணம்? துணி பத்தி பேசுற, துணி பத்தி பேசினே பாத்துக்கோ. 20 வருஷம் ஆச்சு இந்த சட்டை எடுத்து. என் கல்யாணத்துக்கு உங்க அப்பா எடுத்து சட்டை இந்த சட்டை எங்க போட்டாச்சு? கல்யாணத்துக்கு போட்டுட்டு காது குத்துக்கு போட்டுட்டு எங்க தாராவரம் போன போடுற ஒண்ணும் இல்ல. சாணி வலிக்கணும் கூட சாணி போடுற, இந்த சட்டையை போடுற. எது எல்லாத்துக்கும் சட்டை போட்டுருக்கிறேன். 20 வருஷம் ஆச்சு சட்டைக்கு வாங்கி. இதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் இல்ல. இந்த சட்டையை போட்டு ஒயின் ஷாப் கூட போற. அது பண்றது ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு அப்ப சொம்பு போயிடும். சொம்ப வீசும் சொம்படிக்கு போயிடும். அப்பா என் சொம்பு இருக்கு. அதான் அந்த 100 சொம்பு மறக்க வேண்டிய குட்டச்சி.